ஏஐ வந்து புலிவால பிடிச்ச கதையா ஆயிப்போச்சு மனுஷங்களுக்கு. அதாவது தொட்டவன நாங்க சும்மா விட்டதே இல்ல அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. ஒரு பக்கம் ஆரக்கிள்ல வந்து லே ஆஃப்ஸ் நடக்குது. 30,000 பேரு, அமேசான்ல 17,000 பேரு, மைக்ரோசாஃப்ட்ன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து சோரா ஏஐ வந்து வாய பொளக்குது. ஸோ, அப்ப என்ன தான் ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ? ஏஐ வந்து நம்மளோட எல்லாத்தோட ஜாப்ஸ எடுத்துக்குமா? ஃபியூச்சர் என்ன ஆக போகுது? அப்படின்றத பத்தி இது வந்து என்னோட ப்ரெடிக்டிவ் தியரி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அண்ட் வர்ச்சுவோ ஃபோர்ஜ் நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இதில பண்ணுறோம். இதில் வந்து பேக்கேஜிங்லேருந்து பாட்டிலிங்லேருந்து 3D பிரிண்டிங்லேருந்து எல்லா விஷயமும் பண்ண போகிறோம். உங்களுக்கு ப்ரோட்டோடைப்பிங் பண்ணணும், 3D பிரிண்டிங் பண்ணணும், டிசைன் கேட் அண்ட் கிராஃபிக் டிசைன் ஸ்டிக்கரிங்லேருந்து என்கிரேவிங்லேருந்து ஆல்மோஸ்ட் எனிதிங் தட் யூ வாண்டட் இது எல்லாமே வந்து வர்ச்சுவோ ஃபோர்ஜ் டீம் பண்ண முடியும். ஸோ virtuoforge.inல வந்து போங்க. ஸோ இதுக்கு கோஃபவுண்டர்ஸுமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கோஃபவுண்டர்ஸுமே நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா வாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. வி கேன் டூ லாட் ஆஃப் ஒர்க். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஐல ஒரு பக்கம் வந்து ஆரக்கிள் வந்து 30,000 பேர் வேலையை விட்டு அனுப்புது. ஆனால் இன்னொரு பக்கம் டிலைட் வந்து 20,000 பேர் எடுக்குது. ஒரு பக்கம் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கூகுள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு மிக்ஸ்டு விஷயமா போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன தான் நடக்குது? அண்ட் ஆல்சோ சோரா ஏஐ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சினாரியோஸை வந்து நம்ம குயிக்காக ஒரு சில புல்லட் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் வந்து இதை ஆரம்பிப்போம். ப்ராப்ளி இட் கோஸ் அஸ் அ சீரியஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் சினாரியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஸ் வந்து இப்போ வந்து ஏஜென்டிக் ஏஐ வந்து வில் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நேரோ ஏஐஸ் இருந்துச்சு விச் பேசிக்லி ஒரு ஏஐ இன்னொரு ஏஐ கூட பேசாது. பட் இப்போ வந்து ஏஜென்டிக் ஏஐ வந்து கேன் இன்ட்ராக்ட் வித் மல்டிபிள் ஏஐ அண்ட் வி கேன் ப்ரொடியூஸ் மோர் அவுட்புட் அப்படின்ற மாதிரி. முன்னாடிலாம் நீங்கள் இமேஜஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது. இப்போ இமேஜஸ் ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னா டூ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா டூ அன்பிலீவபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அதேமாரி வீடியோஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது, ஒரு கண்டினியூட்டி இருக்காது. பட் இப்போ கண்டினியூட்டி இருக்குது, கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னென்னா இட் லுக்ஸ் டூ பர்ஃபெக்ட். அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்றத வந்து கொஞ்சம் இது பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து பிம்பிள் வரதுக்கு இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து ஏஐ வீடியோஸ் வந்து பண்ணுது. பட் இருந்தாலுமே வந்து மக்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தால் கூட இது வந்து ஏஐ இருக்குமான்ற அந்த டவுட்டு கூட வந்து இட் டேக்ஸ் த கண்டென்ட்டில் இருக்கிற ஒரு டேஸ்ட் எடுத்துருது. மக்களுக்கு அந்த மண்டக்குள்ளார வந்து அந்த டவுட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், காப்பி ரைட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஏஐ இருக்குது. நிறைய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் ஃபெட் அப் ஆஃப் ஏஐ. ஏஐ ஃபட்டீக் அப்படின்றது வந்து ரொம்ப குயிக்காகவே வந்துடுச்சு அப்படின்றது தான் ஒரு விஷயம். அது லாஸ்ட் 1.5 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெப் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை அவுட் ஆகிடுச்சு. கண்டென்ட் ரைட்டிங் ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் டு ஜீரோ ஆகிடுச்சு. காப்பி ரைட்டிங்கும் ஒரு க்ளோஸ் டு ஜீரோ ஆகிடுச்சு. ரெஸ்யூம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் ஜென்ரேஷன்லேருந்து வீடியோ எடிட்டிங்லேருந்து வீடியோ சிஜிஐலேருந்து ஆஃப்டர் விஎஃப்எக்ஸ்லேருந்து ரோட்டோலேருந்து நிறைய விஷயத்தில் வந்து ஏஐ வந்து ஹேட் மேட் அ டிஸ்ட்ரப்ஷன். கோட் ரைட்டிங்லேருந்து முதற்கொண்டு கோபைலட்டு கர்சரு கிளாபாட் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ரீப்ளேசிங் ஹியூமன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது வந்து யார் முன்னாடி போய் திரும்ப நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் முன்னாடி. அந்த ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு ஏஐ இந்த வேலையை பண்ணிருக்கு அப்படின்றது வந்து அதுக்கு வந்து அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துருது. ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து அதை படிக்கிறதுக்கோ அதை பார்க்குறதுக்கோ பிடிக்கல. ஃபஸ்ட்டு வரப்போ ஏஐ பேஸ்டு வீடியோஸ் வந்து எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தோம். ஓ ஏஐ இப்படி தான் பண்ணுது, கம்ப்யூட்டர் இப்படிலாம் பண்ணுது அப்படின்ட்டு வியந்து பார்த்தோமே தவிர அதை ரசித்து பார்க்கல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அது பார்க்க வந்து இட்ஸ் ஃபெட்டிக். ஸோ அந்த கண்டென்ட் எனக்கு ஸ்க்ரால் பண்ணு அப்படின்றது. இப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா சூன் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லாம் வந்து ஏஐ வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏஐன்னு மார்க் பண்ணிவிடும். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் மானிட்டைஸ் பண்ண முடியாது. அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் மக்கள் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இது வந்து இப்போது எங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் மீடியா ஏஜென்சிலுமே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அந்த பீப்புள் வச்சு வந்து பேசுகிறது இதெல்லாம் பண்ணிருந்தோம். இப்போவும் அந்த வேலை நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஏஐ ரெக்யர்மெண்ட்டும் இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 6-8 மந்த்ஸாக. ஸோ ஏஐ ரெக்யர்மெண்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஏஐ ரெக்யர்மெண்ட்டு வேணான்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸ் வந்து எங்களோட யூசர்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது வந்து ஏஐ வீடியோ இருந்துச்சுன்னா சேனலை அன்ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க வீடியோஸை ஸ்கிப் பண்ணுறாங்க, அவங்க வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, சேலே நடக்க மாட்டேங்குது. ஆட் எவ்வளோ ரன் பண்ணாலும் ஏஐ வீடியோஸ்லேருந்து சேல் வர மாட்டேங்குது. திஸ் இஸ் அ சேம் கேஸ். ஈகோ வேரியண்ட்லையுமே வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ வீடியோஸ்க்கு வந்து வி ஆர் நாட் கெட்டிங் எனி சேல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நம்ம ஹியூமன்ஸ் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் பேக் டு ஹியூமன்ஸ். இப்போ இதே மாதிரி தான் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்போருக்கு முன்னாடி இருக்கும், இப்போலாம் வரவே இல்லை. ஏன்னா அது வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வேர்ட் ப்ரெஸ்லாம் ப்ராஜெக்ட்ஸ் காணா போச்சு, ஜூம்லா ப்ராஜெக்ட் காணா போச்சு அப்படின்னு சொல்லி ட்ரூப்பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜிஸ். பட் நிறைய ஒர்க் இருந்துச்சு, இப்போ எதுவுமே காணும் அப்படின்ட்டு.
பட் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரும்ப நிறைய வெப்சைட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ நேத்திக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த ரெக்குவயர்மெண்ட்டை ஒரு தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடிலாம் வந்து ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து எனக்கு வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவார். எனக்கு இந்த டைம்குள்ளார முடிக்கணும், இது முடிக்கலாம்னா வேறு கம்பெனிக்கிட்ட போயிடுவேன், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டென்ட்டு ஏஐ இருக்கவே கூடாது, 100% ஏஐ இருக்கக்கூடாது, ஹியூமனை வச்சு காப்பரேட்டிங் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து ஜென்ரேஷன் இமேஜ், அதில் எதுவுமே வந்து எனக்கு ஏஐ இமேஜஸாக நீங்கள் பண்ணாதீங்க, ஸ்டாக் ஃப்ரீ இமேஜஸாக போடுங்க. அண்ட் தேர்ட் வந்து லவ்வபிள், இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் சைட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா எனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து அந்த ப்ராஜெக்டை பார்த்தாலே தெரிஞ்சிடுது இது ஏஐ ஜென்ரேட் பண்ணுதுன்ட்டு. ஸோ அதனால் மக்கள் உள்ளார வரவங்க வந்து பவுன்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது, அந்த சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை படிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ரியாலிட்டிக்கு காரணம்னா ஏஐ ஃபட்டிக் தான். ஸோ இது வெப்சைட்டில் ஆரம்பித்து, இமேஜில் ஆரம்பித்து, சிஜிஐ வரைக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா சிஜிஐயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஏஐ ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பராக பண்ணுது, கண்டினியூட்டி இருக்குது, சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எல்லாமே வந்து என்னென்னா, ஈவன் நான் பார்க்குற அந்த ஒரு சாம்பிள் வீடியோஸ் கூட என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல. பிகாஸ் ஐ கேன் ப்ரெடிக்ட், ஓகேவா, இதில் வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்கும், இதில் வந்து எதுவுமே பாசிபிள், ஆனால் ரியாலிட்டி எதுவுமே கிடையாது அப்படின்றதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம படம்லாம் பார்ப்போம். சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்மளுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் நடக்கும், இதெல்லாம் பாசிபிள் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம இமேஜினேஷன், க்யூரியாசிட்டியை தூணும். பட் இப்போ ஏஐ பண்ணுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரா புல்ஷிட்டாக இருக்குது. இந்த சென்ஸ் வந்து இட் கேன் டூ எனிதிங். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் அ க்யூரியாசிட்டி பேஸ்டோ, இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் இன்ட்ரூஷனோ, அண்ட் அவங்களோட ஒரு சயின்டிஃபிக் தாட் ப்ராசஸில் வந்து இந்த மாதிரி இப்படி நடக்கும் நாளைக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ரேண்டம். ஸோ அதனால் பாயிண்ட் இஸ் லைக் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து நேரோவில் வந்து இட் இஸ் எவால்விங் டு ஏஜென்டிக்லேருந்து தே கேன் ஸ்டார்ட் டாக்கிங் டு ஈச் அதர், இது எல்லாமே பண்ணுறோம். பட் ஐ திங்க் இந்த ஹியூமன் டச் இல்லாதனால இட் இஸ் நாட் லுக்கிங் லைக் அன் ஆர்டிஃபேக்ட். ஸோ எவென்ச்சுவலி வந்து இந்த ஃபெட்டிக் வந்து பீப்புள் ஸ்டார்ட் ரிஜெக்டிங் ஏஐ கண்டென்ட். அது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை காப்பி ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுற டிசைனாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும். நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஏஐ தம்ப்நெயில்ஸ் தேவைப்படுது, விச் இஸ் பேசிக்லி நிறைய இப்போ ஒரு பின்னாடி வந்து ஒரு பேக் ட்ராப் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தானே தவிர, விச் இஸ் பேசிக்லி அதுவும் இப்போ வந்து ஏஐ இல்லாமல் பாசிபிள் இல்லை, விச் இஸ் ஓகே. பட் அதை தாண்டி வந்து 100% வந்து ஒரு ஃபேஸை வந்து நம்ம ஏஐயில் பண்ணுறது எல்லாமே வந்து பீப்புள் நோ தட் இட் இஸ் ஏஐ. ஸோ பீப்புள் ஸ்கிப் த வீடியோ இட் செல்ஃப், உங்களோட கண்டென்ட்டே அவங்க பார்க்காம போவாங்க. ஸோ அந்தமாரி. ஸோ இதோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் ஃபார்வர்ட் வந்து பீப்புள் வில் கோ பேக் டு பீப்புள். ஸோ ஏஐ ப்ராஜெக்ட்ஸில் வர இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பீப்புள் நோ தட் ஓகே, ஸோ நம்ம ப்ராடக்ட்டை நம்ம சேல் பண்ணணும், நம்ம கம்பெனியோட சர்வீஸை சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டை வச்சு, ஹியூமன் கிரியேட் பண்ணுற மார்க்கெட்டிங் கண்டென்ட்டை வச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we need people more. ஸோ அண்ட் ஆல்சோ ஏஐயோட காஸ்ட் வந்து இப்போ சோரா ஏஐ க்ளோஸ் பண்ணதோட ரீசன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ன் ரேட் அதிகம், அதுக்கு இன்கம் இல்லை, ட்ராக்ஷன் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் இன்னொரு ஏஐ ப்ராஜெக்ட் சாப்பிடும், அது இன்னொன்று சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் மட்டும் இருக்கும். அதுவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்கேல் ஸ்ட்ரீம்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சில ஏரியாஸில் வந்து நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு நடுவில் இருந்தது வந்து இப்போ எங்களால் வந்து யூஸ் பண்ண முடியல. நாங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணுறோம், ஒரு சில ஒர்க்குக்கு பண்ணுறோம், பட் ஹியூமன் லேபர் இஸ் ஆக்சுவலி சீப்பர். ஹியூமன் லேபர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கான், அவன்ட்டு வந்து எல்லா விஷயமும் சொல்ல முடியுது. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுது. ஏஐக்கு வந்து ப்ராம்ப்ட்டில் சொன்னோன்னா அந்த ஒரு விஷயத்தை அது பண்ணுது. திரும்ப நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபீட்பேக், ஒரு 10 செஷன் முன்னாடி கொடுத்த ஃபீட்பேக்லாம் அது ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. தெர் இஸ் நோ ரிட்டென்ஷன் ஆஃப் அந்த ஹியூரிஸ்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் லிட்ரலி லாஸ்ட். ஒரு காமன் நாலேஜ் மாரி தான் அது பில்ட் ஆகுது தவிர இட் இஸ் நாட் லைக் ஒரு கான்ஷியஸான ஒரு நாலேஜ் இல்லை அதில். ஸோ அதுமாரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இது வந்து பார்ட் 1 இருக்கட்டும். ஸோ வாட் வில் பி த ஃபியூச்சர் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் ஹோப் யூ லைக் இட். இந்தமாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வி சீ அனதர் வீடியோ கைஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.